சபையோருக்கு என் வணக்கம். கல்வியிலும் கலையிலும் கவித்துவத்திலும் வாழ்வியலிலும் எஸ்பெஷலி மொழியிலும் சிறந்தோர்கள் இத்தனை பேர் இங்கே இருக்கும்போது எனக்கு என்ன பேசுறதுன்னு சத்தியமாக தெரியல. பக்குன்ற சவுண்ட் மட்டும்தான் மைண்டில் கேட்குது. ஸோ மூளையெல்லாம் பெருசாக யூஸ் பண்ணாமல் மனசில் தோன்ற 4 வார்த்தையை பேசிட்டு போக போகிறேன். பேரன்பும் பெரும் கோபமும். இந்த கதையை சிவபிரகாஷ் சார் என்கிட்ட சொன்ன அந்த காட்சி எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. ஆஃபீஸ்க்கு போனேன். சோஃபாவில் நான், டிரெக்டர் சார் அண்ட் முருகன் சாரும் அங்கே இருந்தாங்க. கதை சொல்ல ஆரம்பித்தாங்க. கட் ஃபீலிங் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு தாக்கம் இந்த கதை எனக்குள்ளே உருவாக்குச்சு. தட் இஸ் வை ஐ வாஸ் லைக், சரி கொஞ்ச நாள் சாராவாக வாழ்ந்து பார்ப்போம். ஸோ எங்கள் அப்பா அம்மாவுக்கு நடந்தது ஒரு கலப்பு திருமணம் தான். அச்சா மலையாளி, அம்மா தமிழ். அப்போது அம்மா சின்ன வயசில் சொன்னதெல்லாம் கேட்டு எல்லா கலப்பு திருமணங்கள்லையும் இருக்கிற மாதிரி சில மனக்கசப்புகள் எங்கள் அம்மாவுக்கும் இருந்திருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். பட் எங்கள் அப்பா அம்மா எனக்கு பாலூட்டி வளர்த்ததோடு சேர்த்து பாரதியோட நிறைய வரிகளை படித்தும் வளர்த்துருக்காங்க. அதில் ஒன்று நான் கேட்டது, ஓடி விளையாடு பாப்பா, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. இப்படி ஆரம்பித்து ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்த பாரதி அப்படியே ஓர் உயிர் 2 உயிர் எல்லாரோடையும் நம்ம சேர்ந்து இருக்கணுன்ற மாதிரி கோழி, நாய், பசு எல்லாத்தோடையும் சேர்ந்து விளையாடணும் பாப்பான்னு சொல்லுவார். அதை முடித்து நெக்ஸ்ட் இல் மூவ் டு தாயை பற்றி பேசியிருப்பார். அதற்கு பின் தமிழை பற்றி பேசியிருப்பார். அதுக்கப்புறம் இந்தியாவை பற்றி பேசியிருப்பார். அப்புறம் வேதத்தை பற்றி பேசியிருப்பார். கடைசியில் ஹீல் டேக் இட் டு சாதி. சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு ஸ்டார்ட் ஆகி 2 வேர்சஸ் இருக்கும். அதை சொல்லணும்னு ஆசை தான், பட் கொஞ்சம் கையெல்லாம் நடுங்குது. மீம் கண்டென்ட் ஆகிட விரும்பல. எங்கேயாச்சும் 1-2 வார்த்தை தப்பாக போய். சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்களே மேலோர், உயிர்களிடத்தில் அன்பு வேணும், தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேணும், வைரமுடைய நெஞ்சு வேணும், இது வாழும் முறையடி பாப்பா. பாரதியின் இந்த வரிகள் என் மனசில் வளரும்போது உண்டாக்குன தாக்கத்தை பேரன்பும் பெரும் கோபமும் படம் கண்டிப்பாக பார்க்குறவங்க மனசில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை விதைக்கும். சில கேள்விகளையும் எழுப்ப வாய்ப்புகள் உண்டு. அது என்னென்னலாம் உங்கள் மனசில் சொல்லுதுன்றதை நீங்கள் எங்ககிட்ட சொல்கிறதுக்காக ஆஃபீஸ் போன அப்பா திருப்பி ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது என்ன வாங்கிட்டு வருவார்னு காத்துட்ருக்க குழந்தை மாதிரி கண்டிப்பாக நானும் காத்துட்ருப்பேன். இந்த வாய்ப்பளித்த பிரபஞ்சத்திற்கும் என் அன்னை தந்தைக்கும் என் நன்றி. அண்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இயக்குனர் சிவபிரகாஷ் சார் சாராவாக வாழறதுக்கு எனக்கு உதவி செய்தார். நான் இந்த படத்தில் சாராவாக இருந்ததில் நிறைய சிரித்தேன், கொஞ்சம் அழுதேன், ரொம்ப வலி அனுபவித்தேன். அதெல்லாம் உங்களுக்கும் ஃபீல் ஆகும்னு நம்புகிறேன். டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என் நன்றி. தினேஷ் சார், டிஓபி தினேஷ் சார் அண்ட் எவ்ரி ஒன். இங்கே எங்கள் எல்லாரையும் கிரேஸ் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் பை த வே உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதமும் எனக்கு தேவை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். I'll see you in theaters soon.